சிறு காலே வந்துன்னை சேவித்து சிற்றம் சிறு காலே வந்துன்னை சேவித்தும் பொற்றமரையடியே போற்றும் பொருள் பொற்றமரையடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றும்மை துண்ணும் குலத்தில் பிறந்து பெற்றும்மை துண்ணும் குலத்தில் முப்பது பாசுரங்கள் திருப்பாவை. ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு என்பது நம் பெரியோர்களுடைய எண்ணம். அப்படின்னா தெரிஞ்சுக்காதவாட என்ன பண்றதுங்கிறத விட தெரியாதவர்கள் கற்றுக்கொள்ளலாமே. அப்பேற்பட்ட ஒரு 30 பாசுரங்கள். இந்த 30 பாசுரங்களில் ஆண்டாள் தன்னை ஒரு இடைப்பெண்ணாகவே பாவித்து பாடினாள். ஒருவேளை இடைப்பெண்ணாக இருந்தால் அந்த மொழி பேசக்கூடிய ஸ்லாங் வந்தால்தான் கண்ணனை நாம் அணுக முடியுமோ, கண்ணனை இன்னும் நம் கிட்டக்க அழைத்து வர முடியுமோ என்கின்ற எண்ணம் இருந்திருக்கலாம் போலும். அதனால 29 பாசுரங்களில் தன்னை ஒரு இடைப்பெண்ணாக நினைத்து பாடினாள். 30ஆம் பாசுரத்தில் தன்னிலையை அடைந்தவளாய் பெரியாழ்வாருக்கு பெண்ணாய் ஆண்டாளாய் கோதாதேவியாக பாடினாள்.
அப்போது இந்த 29வது பாசுரம் தான் அவள் ஒரு இடைப்பெண்ணாக தன்னை பாவித்து பாடக்கூடிய பாடல்களில் கடைசி பாடல். இந்த கடைசி பாடலில் ஆண்டாள் என்ன சொல்ல வரா அப்படிங்கிறத ஒரு வார்த்தையாக பார்க்கலாம். சிற்றம் சிறுகாலே, இதை நம் பெரியோர்கள் பிரிக்கும் போது காலை, சிறுகாலை, சிற்றம் சிறுகாலை என்று 3 லெவலா பிரிக்கிறார். தோராயிரமா ஒரு டிராபிக்கல் கண்ட்ரி, நம்ம we are all countries that lie between Tropic of Cancer, Equator, இல்லையா? Tropic of Capricorn இருக்கு, ஆனா நம்ம ஈக்குவேட்டருக்கும் Tropic of Cancerக்கும் நடுவுல இருக்கும். அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட காலங்காலத்தால் ஒரு 5:45 6 மணிக்கு சூரியன் உதிக்கிறதுன்னு சொன்னா அது கிட்டத்தட்ட காலை. சிறுகாலை 5 மணி 4 மணி வச்சுக்கலாம். அதற்கும் முன்னதாக இருப்பதுதான் சிற்றஞ்சிறுகாலை. அப்படின்னா நாங்க 4 மணிக்கெல்லாம் முன்னாடி பிராம முகூர்த்தத்துக்கும் முன்னாடி எழுந்து வந்திருக்கோம். அந்த பிராம முகூர்த்தத்துக்கு முன்னாடி எழுந்த எங்களை சிற்றஞ்சிறுகாலே, ஒரு நாள் கூட நாங்க தவறாம எழுந்திருக்கோம். சிறுகாலையே வந்து உன்னை சேவித்து, வந்து உன்னை, இப்பேற்பட்ட கிருஷ்ணா உன்னை சேவித்து. ஸ்ரீ ராமாவதார காலகட்டத்தில் விஸ்வாமித்ரர் சொன்னார், ஸ்வபுத்திரம் ராஜசார்தூலம் ராமம் சத்யபராக்கிரமம் காகபக்ஷதரம் வீரம் ஜேஷ்டமே தாதுமர்ஹசி. குடு, எனக்கு இந்த கரிய செம்மல் ஒருவனை தந்திடுதி குடு, கனகரேன்னு இருக்கக்கூடிய உன் ராமனை குடுன்னு சொன்ன உடனே அப்ப தசரதர் இனிஷியலா மறுத்துட்டார். ஐயோ, என் குழந்தையெல்லாம் வராதுப்பா, அது 6 மணி ஆனா தச்சி மம்மு சாப்பிட்டு தாக்கி தூங்கிடும், எல்லாம் ராத்திரி எல்லாம் சண்டை போடாதுப்பா அப்படின்னு சொன்னோன்னு அவர் சொன்னார், அகம் வேத்மி மகாத்மா, எனக்கு தெரியும் ராமனுடைய பெருமை, எனக்கு தெரியும். வேதாகமேதம் புருஷ மகாந்தம்னு சொல்ற மாதிரி எனக்கு தெரியும் பிள்ளையுடைய பெருமை, குடுன்னு சொன்ன உடனே வசிஷ்டோபி மகாதேஜாக ஏச்சேமே தபசி ஸ்திதாகான்னு வசிஷ்ட சொல்லிட்டார். இல்ல அம்சு வைப்பா, விஸ்வாமித்தர் நல்ல காரியம் தான் பண்றார். அப்ப ராமரோடு லக்ஷ்மணனும் கூட காட்டுக்கு சென்றான். சென்ற பிறகு அந்த 2 குழந்தைகளும் தூங்கிட்டு இருக்கா. கர்த்தால ஒரு 3:45 சிற்றம் சிறுகாலே எழுந்து விட்டார் நம்ம விஸ்வாமித்தர். தூக்கமே வரல, அவருக்கு தூக்கமே வரலங்கச்ச ராமரை எழுப்பி பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். அப்போதுதான் கார்த்தால 4 மணிக்கு கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமான்மிகம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தால் அந்த ராமனை எழுப்பினார். எழுப்பும் போது ராமா எழுதுக்கோ, நாழிகை எடுத்து அப்படின்னார். அந்த பாக்கியம் விஸ்வாமித்திரருக்கு திரேதாயுகத்தில் ராமரை எழுப்பக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. கிருஷ்ணா, அதே பாக்கியம் பிரம்மரிஷியான விஸ்வாமித்திரருக்கு கிடைச்ச பாக்கியம் இந்த இடைப்பெண்களான எங்களுக்கும் கிடைச்சிருத்து. சித்தஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து, அப்பேற்பட்ட கிருஷ்ணா உன்னுடைய பொத்தாமலர் அடியை போற்றும் பொருள் கேளாய். அழகான பொன்னும் தாமரையும் ஒத்திருக்கக்கூடிய உன்னுடைய திருவடி. அதாவது சாந்தோக்கிய உபநிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஹிரண்மய புருஷோ திருஷ்யதே, ஸ்வர்ண நிறத்தோடு கூடிய புருஷன். ஹிரண்ய ஸ்மஷ்ரு ஹிரண்ய கேசஹா, அவருடைய மீசை கூட கோல்டா, ஹேரும் கோல்டா, உடம்பெல்லாம் கோல்டா, ஹிரண்மய புருஷனாக பெருமாள் இருக்கின்றாராம். அந்த பெருமாளை பொண்ணுன்னு சொல்லியிருக்கு. அந்த பெருமாளுடைய நேத்திரங்கள் தாமரை மாதிரின்னு சொல்லியிருக்கு, திருவடி தாமரை மாதிரின்னு சொல்லியிருக்கு. அப்பேற்பட்ட தாமரையை ஒத்திருக்கக்கூடிய திருவடி படைத்த கண்ணா உன்னை பிரார்த்திக்க நாங்க வந்திருக்கோம். உன் பொன் தாமர அடியே போற்றும் பொருள் கேளாய். ஆனா ஒண்ணு விஷயம் தெரிஞ்சுக்கோ கிருஷ்ணா, பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்த நீ இவ்வளோ பெரிய ஹிரண்ய புருஷனா இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், பெற்றம்மைத்தும் குலத்தில் பிறந்தவன் நீ, இடைக்குலத்தில் பிறந்தவன் நீ. உனக்கு தெரியாதா நாங்க எதை கேட்டுன்னு வந்திருக்கோன்னு? நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. குற்றேவல், அது இப்ப நீ ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆண்டாள் உள்ளவான்னு சொல்லிட்டா, நான் உனக்கு கைங்கரியம் செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறேன். என்னோடு வந்த பாகவதோத்தம ஸ்திரீகள் காத்துருக்கா, எப்போது நீ என்ன சொல்லி நாங்க கைங்கரியம் பண்ண போறோம்னு. குற்று ஏவல், குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. நீ மட்டும் எங்களுக்கு அந்த கைங்கரிய சௌபாகியத்தை லக்ஷ்மி ஸ்ரீயை கொடுக்காமல் விடுத்து விடாதே. ராமாயணத்துல வசிஷ்டர் ஒருத்தருக்கா பேர் வச்சார். கோசலையின் பிள்ளைக்கு என்ன பேர் வச்சார்? ராமன் பேர் வச்சார். கைகேயி பிள்ளைக்கு, சுமித்ராவின் புதல்வர்களுக்கு ஏன் லக்ஷ்மணன் பேர் வச்சார்? லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹ. எந்த லக்ஷ்மி? கைங்கரிய லக்ஷ்மி சம்பன்னஹ.
அதாவது பகவானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த செல்வத்தை பெற்றவன் இலக்குவன் எம்பெருமான். அந்த மாதிரி அந்த செல்வம், கைங்கரியம்ங்கிறதே செல்வம். இது கோவிலுக்கு போறது. இப்ப கோவிலுக்கு போனோம்னா அங்க நம்ம பிரசாதத்தை அங்க பிரசாதம் ஸ்டால்லாம் இருக்கும், ஜம்முன்னு இருக்கும். அது சாப்பிட்டுட்டு அந்த தொன்னையை அப்படியே தூக்கி போட்டுடணும். கரெக்டா? என்ன பண்ணலாம் ரோஷன்? தொன்னையும் சாப்பிடணும் சார். என்ன பண்ணலாம்? டஸ்ட்பின்ல போடணும். சின்ன சின்ன விஷயம். பெரிய இப்ப ஒரு ராஜராஜ சோழன் கோவிலை கட்டினா, ராஜேந்திர சோழன் கோவிலை கட்டினா, நம்மளால கோவில் எல்லாம் கட்ட முடியாது. இருக்கின்ற கோவிலை பாதுகாக்க வேண்டும், சுத்தமாக வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். கோவில்ல பிரசாதம் சாப்பிட்டுட்டு அதை குப்பை தொட்டியில தூக்கி போட்டுடணும். கரெக்டா? ஆத்துல நம்ம சாப்பிட்டோம்னா இந்த தட்டை அம்மா தான் எடுத்துருப்போம். கரெக்டா? நீயே தேய்ச்சி வச்சிரு. சமைக்கிறது அது மட்டும் அம்மா சார், அது மட்டும் அம்மா இதுக்கே பண்ணிட்டு இருக்கா. சிலது ஹெல்ப் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? தோசை சாப்பிடுவியா? இப்போ யாரு சமைக்கணும் லைஃப்ல? வெரி குட். அது நம்ம லேடிஸ் தான் சமைக்கணும். நம்ம எல்லாம் ஒரே உட்கார்ந்த இடத்துல யார் அங்கே அப்படின்லாம் நினைக்க கூடாது. Both girls and boys should work together to get things done. Both of them should work together. அப்படி இருக்கும்போது வீட்டிலும் நாம் கைங்கரியம் செய்ய வேண்டும். சின்ன குழந்தைங்கிறனால சின்ன குழந்தை சார் அப்படியே விரையில வச்சு தூப்பிண்டே இருப்பேன் சார், எனக்கு எல்லாரும் கைங்கரியம் பண்ணணும் சார், கிடையாது. எந்த இடத்தில் இருந்தாலும் நாம் கைங்கரியம் செய்ய வேண்டும். ஆண்டாள் சொல்றா, குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது, எங்களுக்கு கைங்கரிய சௌபாகியத்தை நீ கொடுக்க வேண்டும் கிருஷ்ணா. குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது, இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா. நாங்க பறை 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 எனக்கு தெரிஞ்சு வைக்க திருப்பாவையில் எவ்வளவு தடவை பறை வருது தெரிஞ்சு வைக்க பாருங்க. அப்புறம் உங்களுக்கு அசைன்மெண்ட் 18 தடவை என்னவோ வரும் பறை. 30 பாசுரங்களை சேர்த்து போட்டேன்னா 18 தடவை பறை வரும்னு நினைக்கிறேன். 18 16 கூட இருக்கலாம், நிச்சயமா 15க்கு மேல 18 இருக்குங்கிறது நான் ஒரு காலத்தை எண்ணிருக்கேன். பறை 18 தடவை வரும். அவ்வளவு கிளியரா இருக்கா ஆண்டாள். பறை வாத்தியம் வேண்டும். அதனால இச்சை பறை கொள்வார் அன்றுகான் கோவிந்தா, எச்சைக்கும் ஏழைக்கும். கிருஷ்ணர் என்ன பண்ணார்? கதவை திறந்து விட்டு எல்லாருக்கும் ஒரு பறையை கொடுத்துட்டு வச்சுக்கோமா ஆண்டாள், டேக் கேர்மா பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவார். அம்மா, நான் பறைக்காக மட்டும் காத்து கொண்டில்லை கிருஷ்ணா, உன்னோடு இருக்கக்கூடிய உறவுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். உந்தன்னோடு உற்றோமே யாவோ உனக்கே நாம் ஆட்செய்வோம். இந்த உறவின் சௌபாகியத்தால் எனக்கும் உனக்கும் இந்த சம்பந்தம் இருப்பதால் உனக்கு நான் கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கணும். உனக்கே நாம் ஆட்செய்வோம், மற்ற நம் காமங்கள் மாற்று. ஒருவேளை நாங்கள் தவறாக நினைத்தால், தவறு ஏதேனும் நினைத்திருந்தால் உன்னுடைய சக்தியால எங்க கெட்ட எண்ணத்தை மாத்திடும். ஒருவேளை நாங்க நல்ல எண்ணத்துல இருந்தா அதை வளர்த்து கொடு. இல்லையா? இப்ப நீங்க எல்லாம் இப்ப உபன்யாசம் நிறைய விஷயம் கேட்டுருக்கீங்க, நீங்க எல்லாம் ரொம்ப ஞானிகளா இருக்கீங்க. இப்ப காலேஜ் போனோம்னா அப்படி I don't believe in Krishna. I don't know whether he lifted the mountain or not. Yeah, what is all this? அப்படின்னு இருக்கக்கூடாது. இப்போ ஒரு மாதிரி பேசி அப்போ ஒரு மாதிரி பேசக்கூடாது. எப்பவுமே your bhakti should be consistent. Wherever you go, however you go, you should remain humble. புரியுறதோ? இப்போ நீங்க எல்லாம் காலேஜ் போனோம்னா தெரியலடா, ஏதோ கிருஷ்ணர் ஏதோ பண்ணதா சொல்றாரு, ஃப்ளூட்லாம் வச்சிருக்காராம் தெரியலடா ஒரு அப்படின்லாம் இருக்கக்கூடாது. இல்லையா? அதனால இந்த இடத்துல சொல்றார், உன்னோடு நாம் ஆட்செய்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்று. அதனால ஏதேனும் எங்களுக்கு இருக்கக்கூடிய விருப்பங்கள் சாஸ்திர விருத்தமான விருப்பங்களாக இருந்தால் மாற்றிவிடு அப்படின்னு பிரார்த்திக்கக்கூடிய 29வது பாசுரம். இடைப்பெண்ணாக பாடக்கூடிய கடைசி பாசுரம். இன்னும் ஒரே ஒரு பாசுரம் இருக்கு. அந்த பாசுரம் பலஸ்ருதியாக ஆண்டாள் பாடுவது. அதை நாம் நாளை தினம் பார்ப்போம். Dear Astika reader, I am happy to be authoring a 2-part book on the Ramayana in English. The first part is slated for release in the year 2024. The book aims to recreate and retell the Ramayana of Valmiki, conforming to the ancient commentaries and other allied literature. To receive notifications of the book release, kindly register with www.deshikadaya.org/books. Namaskaram. Namaskaram Astikas. I am tentatively scheduled to travel to Abu Dhabi and Dubai in the mid-February, to 7 cities in the countries of Australia and New Zealand, namely Adelaide, Perth,
Brisbane, Sydney, Melbourne, Auckland, and Wellington between the 25th of February and the 25th of March. I'm scheduled to travel to Singapore either in the month of April or January, and later I'll be rendering discourses in New Jersey, Boston, Maryland, Pittsburgh, and then in St. Louis and Indianapolis in the month of July. I'm sure you would love to share this message with your friends and relatives.